Hello friends, welcome to Mithun's Mindset. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம டாக் சீரிஸோட கண்டிஷன் தான் guys பார்க்க போறோம். Yes guys, நம்ம சேனல்ல வீடியோ போட்டு 2 to 3 months ஆயிடுச்சு டாக் வீடியோ பர்టిక్యులரா. இன்னைக்கு இந்த பாக்குறீங்களா ஆக்டிவான ஒரு கோல்டன் ரிட்ரீவர் ஃபார்ம் தாங்க வந்திருக்கோம். இவனை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, ஹிட்டாச்சி இவன் பேரு. நம்ம இதே சேம் ஃபார்ம் வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில லொகேட்டா இருக்கு. அந்த ஃபார்ம் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிருப்போம். அந்த ஃபார்ம்ல இவர் தான் வந்து ஹீரோவே, இவர் தான் ஃபாதர். அண்ட் அந்த வீடியோ நீங்க செக் அவுட் பண்ணுவாங்க, அந்த வீடியோமே நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம நீங்க வந்திருக்க ஃபார்மோட நேம் வந்து கோல்டன் பெட்ஸ். இது சென்னை கூடுவாஞ்சேரி லொகேட்டா இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரிட்ரீவர்ஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல கோல்டன் ரிட்ரீவர் பப்பீஸ் அண்ட் அவங்களோட மதரு ஃபாதரு அண்ட் எல்லாமே ஒரு பப்பி வாங்க போறீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So yes guys, intro பார்த்து வந்திருப்பீங்க. பிரதர் தான் நம்ம கூட இருக்க ஃபார்மோட ஓனர். சோ பிரதர் கிட்ட ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் கேட்டு வச்சுப்போம். கரெக்ட்டா நம்ம பிரதர் உங்க நேம், நம்ம ஃபார்ம் எங்க இருக்குது, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஏதாவது நமக்கு ஆஃபர் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் டீடைலா அப்படியே சொல்லிருங்க பிரதர். நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ் ஃபார்ம் நேம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸா அந்த கோல்டன் ரிட்ரீவர் ஃபார்ம் ரன் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஃபார்ம் கோல்டன் பெட்ஸ். கண்டிப்பா நம்மளே வந்து 2-3 வீடியோ போட்டுருக்கோம். அதனால வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பிரதர் வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சு நல்லா தெரியும், இவருமே எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பேர் ஹிட்டாச்சி. சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் மெட்ல போட்டிருப்போம். ஓகே, நம்ம ஓல்டு வெர்ஷன் மெட்ல நிறைய வீடியோ போட்டுருவோம். இப்ப இருக்கிற ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி. ஓகே, ஓல்டு ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம் வந்து நம்ம சேனல்ல காமிக்கிறது. ஓகே, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நீங்க ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். டாக பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா ஒரு டாக் வாங்கிட்டு போனா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணணும், அடல்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம எல்லாமே நம்ம சொல்லலாம். நம்ம டாக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் பிரதர். கண்டிப்பா அனிமல்ஸ்ல 10 வருஷமா பண்றீங்கன்னா கண்டிப்பா பெரிய விஷயம் தான் பிரதர். அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். சூப்பர். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட நம்ம வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றதுனால நம்ம அனுபவம் அதிகமா கத்துக்கலாம் நம்ம பிராக்டிகலா பாத்தீங்கன்னா. சூப்பர். அதனால உங்களுக்கு வந்து நம்ம எல்லா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பப்பி கொடுத்தா இது வரைக்கும் நான் கணக்கே எல்லாம் பப்பி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பப்பி கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது, திருப்பி வந்ததே கிடையாது. ஹெல்த் இஷ்யூன்னு என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து இந்த வரைக்கும் சொன்னதே கிடையாது. என்ன ரீசன்னா குவாலிட்டி தான் நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா எரியா இருக்கும், ஒரு ஃபர் க்ரோத் ஆக்டிவா இருப்பானுங்க, ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு இந்த பெட் லைன் மெயின் முக்கியம் ப்ரோ. சூப்பர். ஒரு கோல்டன் ரிட்ரீவர் பெட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தா பெட் லைன் தான். சோ இந்த வீடியோ கான்செப்டே அதான் गाइस. இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது அடல்ட், அதாவது அவங்க ஃபாதர் மதர். ஏன் அந்த ஃபாதர் மதர் முக்கியம்னா அந்த ஃபாதர் மதர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த பப்பீஸ் இருக்கு போது. கரெக்ட்டா பிரதர்? நம்ம வந்து அப்படியே ஆஃபர்ஸ் பத்தி பேசிரோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணனும், ஏதோ ஆஃபர் தரேன்னு சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க சொல்லிருங்க பிரதர். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா ஒரு 41K வச்சிருந்தோம் ப்ரோ. கண்டிப்பா எனக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியுமான மேட்டர் गाइस, கேட்டுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பத்தி ஆக்ட் பண்ணிட்டாங்க, அது திருப்பி வரல பாத்தீங்கன்னா. ஐடி நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம், புதுசா ஐடி கிரியேட் பண்ணிக்கிறோம். கோல்டன் பெட்ஸ் நீங்க போட்டா வரும் பாத்தீங்கன்னா. நான் கீழேமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் गाइस. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் 1000 ரூபீஸ் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபிளாட்டா. சூப்பர் गाइस. நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பிரதர் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டா 1000 ரூபீஸ் வந்து மேல் ஃபீமேல் எது எடுத்தாலும் பண்ணி தந்துருவாங்க. அண்ட் உங்களோட லொகேஷன் அண்ட் உங்களோட ஐடி எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா பிங் பண்ணா உங்களுக்கு ஏதாவது என்குயரிஸ்னா பிரதர் கால் பண்ணி கேட்டுவாங்க. சோ ஃபார் எல்லாத்தையும் காட்டிடலாம் பிரதர். கண்டிப்பா. ஓகே ப்ரோ. சோ गाइस இங்க பாருங்க गाइस, எவ்வளவு அடல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. கொச்சன்னு இருக்கானுங்க. அப்படியே நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி ஃபுல்லா பாசமா. நான் இப்பதான் வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட இவ்வளவு அடாப்ட் ஆயிட்டாங்க. சொல்லுங்க பிரதர், நம்ம இவ்வளவு டாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, இத பத்தின ஏதாவது டீடைல்ஸ் வந்து அப்படியே வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க பிரதர். பிரதர் நீங்க ஹிட்டாச்சியை பார்த்து எவ்வளவு நாள் பிரதர் இருக்கும்? நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு மேல இருக்கும். வந்தவன எப்படி எல்லாம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஃபுல்லா ஒரு மெமரி பவரே சூப்பரா வச்சிருக்காங்க. மத்தவங்க கூட உங்களை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நல்லா தெரியும். சோ गाइस என்ன சொல்றாருன்னா அந்த ஹிட்டாச்சின்னு நான் சொன்னேன்ல गाइस, நம்மளோட ஹீரோ அவர் வந்து என்ன பார்த்து ஒரு 4-5 months ஆச்சு. ஆனாலும் நான் வந்தோன்னா இங்க இருக்கிறவங்களை தாண்டி என்கிட்ட வந்து செம்ம அட்டாச்மெண்ட் ஏறி குதிச்சுட்டு அந்த மாதிரி தான். சோ நீங்க இது மாதிரியே நீங்க வீட்ல யாராவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா இந்த பிரீட் ப்ரிஃபர் பண்ணலாம். கரெக்ட்டா? ஏன்னா ஞாபக சக்தி இருக்குது ரொம்ப அதிகமான பிரீட்ல கோல்டன் ரிட்ரீவர் ஒன்னு ப்ரோ. சூப்பர். எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன்னா அப்ராட் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தா கூட மறந்துடுவாங்கன்னு பயப்பட தேவையில்ல. நம்ம வீட்ல ஒரு ஆள் மாதிரி ரொம்ப வீட்ல ரொம்ப பெட்டு இவங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம். சூப்பர். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகம். வீட்ல கிட்ஸ் இருந்தா ஏத்த டாக் பாத்தீங்கன்னா இந்த டாக் தான். ஓகே. சோ இதே கேள்வி தான் உங்களுக்கு வச்சிருந்தேன். எனக்கு என்னன்னா வீட்ல இவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த டாக் செட் ஆகும்னா யார் யாருக்கெல்லாம் இந்த டாக்ஸ் வாங்கலாம் அது அப்படியே சொல்லிருங்க பிரதர். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் இருந்தா ஏத்த டாக் பிரீட் இதுதான். ஓகே. கிட்ஸ்னா அந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க, குழந்தை கை குழந்தை பிரெக்னன்ட்டா இருக்கவங்க கூட வச்சுக்கலாம். தாராளமா அந்த பிரீட் வச்சுக்கலாம். சூப்பர். ஹைப்பர் ஆக்டிவா எதுவும் பண்ணிர அந்த மாதிரி மாட்டாங்க. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா டாக்ஸ் இருந்தா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் டாக்டர் சொல்லிக்கிறாங்க. ஓகே. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்மா, அந்த அலர்ஜி அதெல்லாம் வராது சொல்லிக்கிறாங்க. ஓகே. பிரெக்னன்சில இருந்து வீட்ல டாக்ஸ் இருந்தா அவங்க எது ஹர்ட்லாம் பண்ணாது. அதெல்லாம் ஒண்ணுமே. ஓகே. சூப்பர். இது தேவலாமலாம் எக்ராது ஃபர்ஸ்ட். ஆள் தெரிஞ்சு பார்த்து பாசமா தான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எகிர மாட்டோம், முகத்தை வந்து கிட்ட தான் காமிப்பான். ஆமா நம்ம இந்த மாதிரி பாசமா கொஞ்சம்ன்றதுங்க இந்த மாதிரி. ஓகே. வீட்ல அதே மாதிரி வந்து ஏஜ் பர்சன் தான் அவங்களுக்கு கரெக்ட்டா சூட் ஆவற. சூப்பர். ஏன்னா பப்பில பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும். அந்த ஏஜ் அந்த மாதிரி குழந்தைனால சின்ன 5 வயசு 6 வயசு குழந்தை எப்படி ஆக்டிவா இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களும் வளர்ந்து மெச்சூர் ஆயிட்டா ரொம்ப அழகா இருக்கும். சூப்பர். எப்படி ப்ரோ எதுவும் பையன் பொண்ணு அந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது பிரதர்?
மேல கொஞ்சம் ஹைப்பரா இருப்பான். ஓகே இவன மாதிரி ஹிட்டாச்சி மாதிரி சூப்பர். ஃபீமேல் வந்து ரொம்ப சாஃப்ட். தோ அந்த ஒயிட் கலர் மாதிரி வச்சுக்கலாமா? இங்க பாருங்க गाइस இந்த ஒயிட் எங்க முன்னாடி ஒன்னு படுத்துருக்கு பாருங்க. அது இவங்க வந்து அமைதியா படுத்துறாங்களா? ஆனா இவனுங்க ஒரு ஆக்டிவ் ஃபீமேல் தான். வந்து ஆக்டிவா இருக்கவங்க எல்லாரும் மேல். கரெக்ட்டானா ப்ரோ? இவங்க ரெண்டு பேர் மேல். ஓகே கரெக்ட்டா நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர். ஒரு வயசு ஆகுது. ஹாப்பி இவன் பேர் பாத்தீங்களா? ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா அடல்ட்டும் பாத்தீங்கன்னா 2 வயசு 1.5 வயசு. இவன் தான் கொஞ்சம் கரெக்டா 2.25 வயசு ஆகுறான் பாத்தீங்களா? ஹிட்டாச்சி 2.25 வயசு. இவர் தான் வந்து எல்லாத்தையுமே ஃபாதர் கரெக்ட்டா? இவன் மோஸ்ட்லி என்னோட பப்பீஸ் தான் எல்லாம் கேக்குறாங்க. ஓகே ஹிட்டாச்சியோட பப்பீஸ் தான் கேக்குறாங்க. இவனோட டைல் இந்த ஹெட் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு. பார்க்கவே நல்லா ஷைனிங்கா செமையா இருக்கு. ஜைஜாண்டிக்கா இருப்பான். இப்போ வந்து ஹேர் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே மோஸ்ட்லி எல்லா டாக்ஸ்க்கும் ஹேர் கம்மி பண்ணிட்டேன். ஓகே அடுத்து என்னோட கேள்வி தான் ப்ரோ. ஹேர்ன்றனால கேக்குறேன். ஹேர் எப்படி ப்ரோ க்ரூமிங் என்னலாம் பண்ணலாம்? க்ரூமிங் ஒண்ணுமே இல்ல பிரதர். ஈஸி தான். நம்ம வீட்ல ஒரு சீப்பு இருந்தா பாருங்க. இந்த மாதிரி ஒரு சீப்பு இருந்தா எத்தனை பேர் வந்தாங்க பாத்தீங்களா? சீவறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா? ஓகே எல்லாரும் வந்து எதுக்கு வந்துருக்காங்கன்னா என்ன சீவு நீங்க ஃபர்ஸ்ட் நான் தான் சீவணும் போட்டி போறேன். ஓகே ஒரு பொசசிவ்னஸ் கூட இருக்குது. ஓகே சூப்பர். இதுங்க வந்து ரொம்ப பிடிக்கும் சீப் போட்டு வர்றது. ஓ ஏன் ப்ரோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு மசாஜ் பண்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகுனால. ஓகே அப்ப க்ரூமிங் அழகா பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கு நீட்டா ஹேர் வந்து உங்களுக்கு சிக்காவாது, ஜட பிடிக்காது, எல்லாமே நீங்க நீட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம இந்த ஒரு க்ரூமிங் சீப் இருந்தா போதும். நீங்க ஒன் டைம் வாங்கினா லைஃப் லாங் இது எல்லாமே நீங்களே சொல்லி அனுப்புவீங்களா ப்ரோ? டாக் வாங்குறப்ப நம்ம கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றோம். பப்பி எப்படி க்ரோ பண்ணி வளர்க்குது. இது வரைக்கும் 2 வயசு 2.25 வயசு ஆறாங்க. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இப்ப பப்பீஸ் எப்படி இருக்கு என்ன கிளையன்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. 1 இயர் ஆனா பர்த்டே கொண்டாடுவாங்க. அதே போட்டோ அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல. ஓகே ஃபுல்லா அப் டு டேட் கண்டிஷனா தான் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நான் குட்ட பப்பி எங்க வீட்ல எப்படி நான் வளர்க்கறனோ அதே மாதிரி கிளையன்ட்க்கு நான் கொடுப்பேன். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. சில இடத்துல வந்து ரேட் கம்மியா கொடுப்பாங்க. இது நான் இது gift தரேன் குவாலிட்டி இல்லாம புரியுது. அதெல்லாம் ஆனா கிராஸ் பப்பீஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேக்லாம் கூட இருக்குது. டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து குட்டில கன்ஃபார்ம் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இது வண்டி 2 விஷயம் நல்லா பார்க்கணும்னா மெயின் வந்து குட்டியில பாத்தீங்கன்னா இந்த எல்போ வந்து உங்களுக்கு பெண்ட் ஆனா குட்டியில கண்டுபிடிக்கும். டாக்டர்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஒரு 4 மந்த்ல தான் அந்த எல்போ பெண்ட் வந்து நமக்கு தெரியுமே. அந்த கால்ல சொல்றேன். கால் வந்து ஜெனடிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஓகே இந்த ஹேண்டிகேப் மாதிரி வச்சுங்களேன். இதுதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க மெயினா ஒரு டாக் சாங் பண்ணா முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் முன்னாடி இதெல்லாம் ஏமாந்துதான் நான் இப்ப இந்த ஃபீல்டுக்கு வந்தது. மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர் மதருக்கு ஜெனடிக்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்னா பப்பிக்கு வராது. ஓகே உங்களுக்கு வந்து பிரீடர் என்ன பண்ணுவாங்க போட்டோஸ் தான் காமிப்பாங்க. கரெக்ட் இதோட மதர் இதோட ஃபாதர் ஆனா நேர்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நம்மள்ட்ட நேர்லயே இருக்கு. அதான் ஒரு பக்கத்துல வந்தேன்னா இது கம்மி எக்கச்சக்கமா இருக்கு गाइस. இது வெறும் ஒரே ஃபார்ம் தான் गाइस. இதுல இவ்ளோ டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்மள்ட்ட 2 ஃபார்ம் இருக்கு. கரெக்ட்டா 2 ஃபார்ம் இருக்குது. மொத்தம் 20 டாக்ஸ் வச்சிருக்கீங்களா? 33 டாக் 33 இருக்குது. சூப்பர். ஓகே ஓன் லிட்டர்மென்ட் நம்மளோட லிட்டர்மென்ட் தான் எல்லாம் கொடுப்போம். சோ गाइस அப்ப டிஃபரண்ட் ஃபாதர் மதர். ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நேத்து வந்து வாங்கி அந்த மாதிரி இருக்கும். நேத்து வேலூர்ல இருந்து நம்ம கிட்ட நேர்ல வாங்கி போனாங்க. ஒரு பேர் வாங்கி போனாங்க கஸ்டமர். அவங்க வேற லைனேஜ்ல இருந்து வெச்சிருந்தோம். ரொம்ப ஹாப்பி. அவங்களே கேட்டே எடுப்பாங்க இந்த லைனேஜ் இந்த லைனேஜ். இல்ல நானே சொல்றேன் ப்ரோ. இப்போ ஒரே லைனேஜ் நான் தர மாட்டேன் கேட்டாலும். ஓகே ஒரு பேர் கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பப்பி. ஓகே அப்புறம் வேற ஒரு மேலுக்கும் மதருக்கும் வேற பப்பி தரும். ஓகே அதான் பெட் லைன். இப்போ ஒரே பெட் லைன் அது ஜெனடிக் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஓ அப்படி வேற ஒன்னு இருக்குது. கண்டிப்பா வரும். அதான் உங்களுக்கு தெரியாது. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிரதர் வந்து நாலேஜா பேசுறாங்க. சோ அந்த நாலேஜ்மே நீங்க ஷேர் பண்ணி பெஸ்டா எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த எல்போ ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த 2 வயசு 3 வயசு டாக் இறக்குறதுலாம் நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பா வெளியில இருந்து வாங்கி நிறைய சொல்றாங்க. ஏன்னா அவங்களுமே பாசமா வீட்ல ஒருத்தரா வளர்த்துட்டு அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க யோசிச்சு ஒரு 2000 3000 கம்மியா இருக்குதுன்னு போகாதீங்க. ஏன்னா அது உங்க லைஃப்ல ஒரு மெம்பர் ஆக போறாங்க. உங்க ஃபேமிலில ஒரு ஆளா ஆக போறாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான என்கிட்ட இல்லனாலும் வெளியில வாங்கினாலும் செக் பண்ணி வாங்க தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா என்கிட்ட நான் சொல்றதுனால என்கிட்ட தான் வாங்கணும். வெளியில வாங்கினா செக் பண்ணி வாங்கணும். இந்த பிரீட் இல்ல எந்த பிரீட் இருந்தாலும் நான் சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்கன்னு தெரியல. என்கிட்ட வந்து வாங்குன்னு தான் சொல்லுவாங்க. பிரதர் எந்த அளவுக்கு டாக்ஸ் லவ் பண்ணா இந்த அளவுக்கு பேசுறாங்க. கண்டிப்பா நீங்க மெயின் விஷயம் என்னன்னா இப்ப வளர்க்கறது நீங்க ஒன் டைம் வாங்குனீங்கன்னா நல்ல பப்பி வாங்கினீங்கன்னா நம்ம சந்தோஷமா வளர்க்கலாம். கண்டிப்பா ஃபுல்லா லைஃப் லாங் இருக்கும். போறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம வீட்ல ஒருத்தரா பார்த்துட்டு ஹாஸ்பிடல் அத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த டைல்ஸ் பெண்ட் சொல்லுவாங்க. டைல்ஸ் பெண்ட் கிடையாது ஜெனடிக் ப்ராப்ளம். ஓகே புரியுது. நான் ஓபனா சொல்லிறேன். நிறைய பேர் ஓபனா சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஓபன் டைப்பா சொல்றேன் நான். கண்டிப்பா சரி ப்ரோ. அடுத்து வந்து நம்ம ஹாஸ்பிடல் இதெல்லாம் பேசறனால நான் கேக்குறேன். அடுத்து வேக்சினேஷன் டிவார்மிங் இதெல்லாம் பத்தி அப்படியே பேசிரோமா? எனக்கு வந்து ஒரு பப்பி எடுத்தா என்னென்ன வேக்சினேஷன் பண்ணனும் எப்பப்ப பண்ணனும் அண்ட் டிவார்மிங்னா என்ன இது ரெண்டு எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிருங்க ப்ரோ. டிவார்மிங்னா என்னதுன்னா குடல் புழு நீக்கும் பிரதர். ஓகே சூப்பர். பாத்தீங்கன்னா வந்து பப்பீஸ் வந்து பிறந்து 15 நாள்ல நம்ம கொடுத்துருவோம். ஓகே பப்பி பிறந்து மதர் மில்க்ல இருக்கும்போதே அதாவது நீங்க கஸ்டமர் குடுக்கறப்பே பண்ணி கொடுத்துருவீங்க. 2 டிவார்மிங் பண்ணி தருவேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 33 நாள் டிவார்மிங் பண்ணுவோம். ஓகே பப்பி பிறந்து ரெண்டாவது டிவார்மிங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் 45 டேஸ்ல போடணும். ஃபர்ஸ்ட் வேக்சின் நான் வந்து வேக்சின் வந்து என்ன பிராண்ட்ல இருந்து எல்லாமே நான் சொல்றேன் கிளையன்ட்டுக்கு. அவங்க சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க.
அவங்க வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் கிடைக்காது. பட் வெளியில போய் நான் போட சொல்லுவேன். நீங்களே இடத்தையும் சொல்லிடுவீங்க, என்ன வாங்கணும்னு சொல்லிடுவீங்க. எல்லாமே ஐடியா சொல்றோம் bro. அவங்களுக்கு சிம்பிளான எல்லா மெத்தடும் சொல்றோம் bro. பப்பி வளர்க்கறது எப்படி சிம்பிளா வளர்க்கணும். ஓகே. நீங்க ஃபுட் கூட பார்த்தா மோஸ்ட்லி ஹோம் ஃபுட் தான் நம்ம குட்டிக்கு பழகுறோம். ஆமா ஃபுட் வந்து நம்ம அடுத்த டாபிக் வரலாம் ப்ரோ. இப்போ நீங்க வேக்சினேஷனை சொல்லிட்டீங்க, டிவார்மிங் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வேற ஏதாவது பர்టిక్యులரா பண்ணணுமா? இது மெயின் பாத்தீங்கன்னா வேக்சின். ஓகே, பாத்தீங்கன்னா வேக்சின் டிவார்மிங் இது ரெண்டும் தான் இப்போ பப்பிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இருக்காது. எப்பப்போ ப்ரோ வேக்சினேஷன் போனதா டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. அப்படியே டைமிங் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பப்பி பிறந்து 45 டேஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறோமா, ஓகே 21 டேஸ் கழிச்சு ரெண்டாவது பூஸ்டர், அதே மாதிரி மூணாவது பூஸ்டர் 21 டேஸ் கழிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 1 இயர் டைம் தான். 1 இயருக்கு 1 டைம். அதுவே நீங்க கரெக்டான டாக்டர் போனீங்கன்னா அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க. கார்டு போட்டு கொடுத்துருவாங்க கையில, வேக்சின் கார்டு. நீங்க வேக்சின் கார்டு அப்படியே நீங்க வந்து அதுல வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம், அவங்க டேட் அடுத்த வேக்சின் அப்படியே நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சூப்பர். நம்ம ஒரு குழந்தைக்கு போய் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க. முக்கியமானது வேக்சின் தான். வேக்சின் பிராண்ட் போடணும் நீங்க. ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பாரோ கேனன் டிஸ்டமருக்கு வேக்சின் தான் முக்கியத்துவம். ஓகே. அப்படினா ப்ரோ அது வைரஸ் பிரதர். ஓகே. இவங்களுக்கு குட்டிங்களுக்கு வரும், குட்டி காப்பாற்ற முடியாது அந்த வைரஸ். ஓகே ஓகே, கொஞ்சம் சிவியரானது. அதுவும் நம்ம கிட்ட இது வரைக்கும் பப்பி குத்து ஒரு பப்பியோட கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. பாரோ வந்து என் கஸ்டமர் ஒரு கஸ்டமரோட எவ்வளவு பேர் பாப்பாங்க, ஒரு கஸ்டமர் பாரோ வந்து நம்ம பப்பி கம்ப்ளைண்ட். ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கஸ்டமருக்கு குவாலிட்டி தான் மேட்டர். நான் தான் சொல்றேன், குவாலிட்டி ஹெல்த் இஷ்யூ ரெண்டுமே நம்ம கேரண்டியா கொடுத்துருக்கீங்க. வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க, கேரண்டியோட தரீங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் நான் கஸ்டமர் கிட்ட இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியா வளர்க்கணும். ஏன்னா ஒரு லவ் பிரதர். நேற்று ஒருத்தர் வந்தாரு கஸ்டமர், +2 படிக்கிறதுல இருந்து அப்பதான் மதம் கிட்ட கேட்கிறாரு பப்பி வாங்கி தரலாம். அவரு இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போய் சம்பளத்தை வச்சு வாங்கினாரு. நம்ம சம்பளத்துல முதல்ல ரொம்ப பைக் ஒண்ணு வாங்குற மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கா வந்து அவருக்கு அந்த மாதிரி நேத்து வந்து வாங்கி போனாரு. சூப்பர். அவங்க மதர் ஐட்ல வந்து பப்பி வாங்கி போனாரு நேத்து. ஓகே ப்ரோ. அவ்வளவு லவ் அவர் மேல அது சொல்றாங்க. சூப்பர். அந்த லவ்வோட நீங்க வந்து வளர்க்கறது அதுக்கு வந்து குவாலிட்டி முக்கியம். நம்ம நல்லதா எடுத்து போனா பெஸ்டா நம்ம வளர்க்கலாம். குவாலிட்டியாவும் இருக்கணும், ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம் ப்ரோ. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம்? வெளியில இருந்தா வாங்கி கொடுக்கணுமா, இல்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்டே கொடுக்கலாமா, இல்ல என்ன மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லுங்க. பப்பிக்கு பாத்தீங்கன்னா நான் ட்ரை ஃபுட் நீங்க கொடுக்கலாம், ஹோம் ஃபுட் நான் பழக்கப்பட்டா கொடுப்பேன். நம்ம பப்பீஸ் எல்லாருக்குமே நான் ஹோம் ஃபுட் உங்க கையில வர நம்ம சாப்பிடுறதே கொடுக்கலாம். நம்ம சாப்பிடுறதுல எதுவும் உப்பு காரம் சேர்க்க கூடாது. ஓகே. அதுல கொஞ்சம் டிஃபரண்ட் நான் கஸ்டமர் சொல்றேன் ப்ரோ. எல்லாமே டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவேன். 1 வீக்குக்கு போர் அடிக்காம ஃபுட் நான் சொல்றேன் நான் கொடுக்கணும்ட்டு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ் சாப்பிடுவாங்க, கர்ட் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஓகே. எல்லாமே ஒரு வெஜிடேரியன் எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்குமே ப்ராப்பரா பண்ணிக்கலாம். 100% தாராளமா ஹெல்த்தியா வளர்க்கலாம். அதுக்கேத்த ஃபுட் சாட் நான் சொல்லுவேன். ஓகே. நீங்க ஏன்னா வெஜிடபிள் பீப்புள் நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. ஃபுல் வெஜிடபிள் ஒரு எக் கூட செய்ய மாட்டாங்க வீட்டுல. பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோட்டீன் வெஜிடபிள்லயே நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே. நீங்க ஹெல்த்தியா வளர்க்கலாம். அதாவது போன்ஸ்க்கு எதுவும் ஆகாம உடம்புக்கு எல்லாமே நம்மளுக்கு சப்ளிமெண்ட் எல்லாமே சொல்றோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ. இந்த ஃபுட் உங்களுக்கு நான் ஹோம் ஃபுட்டா கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபுட் இதனா ப்ரோ வெஜிடபிள்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி, ஓகே, பம்கின், ஓகே. பம்கினா ப்ரோ? பம்கின் கொடுக்கலாம். பம்கின் மஞ்சள் பூசணிக்காய். ஓகே ஓகே. அது கொடுக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். ஓகே. அப்புறம் வந்து கேரட் இந்த மாதிரி வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாமே. நான்வெஜ்னா நான்வெஜ் சிக்கன் மட்டன் எல்லாமே. அது பிரிப்பரேஷன் மெத்தட் எதுவும் இருக்குங்களா? இது மாதிரி எல்லாம் பண்ணணும் எதுவுமே கிடையாது பிரதர். எது கொடுத்தாலும் சால்ட் காரம் ரெண்டு சேர்க்காம ப்ளைனா நீங்க லைட்டா மஞ்சள் மட்டும் போட்டு வேக வச்சு ரைஸோட வேக வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். சோ गाइस, நீங்க வீட்ல நார்மலா பண்ற விஷயத்தையே பொதுவா பண்ணா போதும். அதாவது உங்களுக்கு பெருசா செலவு இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. செலவுனா எக்ஸ்ட்ரா செலவு இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. நிறைய பேர் பப்பி வாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைச்சுக்கிறீங்க. எக்ஸ்பென்சிவ் பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்க்கறது விதம் ஹோம் ஃபுட் கொடுத்து 100% ஹெல்த்தியா வளர்க்கலாம். பாத்தீங்கன்னா அது தேவையான நியூட்ரிஷன், கால்சியம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்லயே நீங்க ஒண்ணுமே இல்ல, வீட்டு ஃபுட்டே நீங்க கொடுத்து ஹெல்த்தியா வளர்க்கலாம். வீட்டு ஃபுல்ல தான் நல்ல ஒரு எப்படி சொல்றது சப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து ட்ரை ஃபுட் கொடுத்து நீங்க வந்து அது செராய்டு அதிகமா இருக்கும். அது லைஃப் டைம் கூட கம்மி பண்ணும். நீங்க ஹெல்த்தியா இல்லனா ஹோம் ஃபுட். ட்ரை ஃபுட்னா நீங்க வெளியில வாங்குறத சொல்றீங்க. பாக்கெட் ஃபுட் நான் சொல்றேன். பாக்கெட் ஃபுட். ஓகே. இந்த கிரேவிலாம் இருக்கும் பாருங்க சில கம்பெனி, அதெல்லாம் நீங்க தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்தா கம்பல்சரி லிவர் அடி வாங்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. லைஃப் ஸ்பேன் அடி வாங்கிரும் கண்டிப்பா. அதான் நிறைய நமக்கு டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம கிளையன்ட்க்கு எல்லாமே நம்ம ஓபனா சொல்றோம். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஃபுட் தான் அத வந்து கண்டிப்பா நியாயமா அவங்க நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் நான் பப்பி கொடுத்து அவங்க ரெஃபரன்ஸ்ல எவ்வளவு பேர் வராங்க நம்ம கிட்ட. கண்டிப்பா. அதாவது நம்ம குவாலிட்டியா பண்ண போய் தான் அடுத்து வராங்க. நமக்கு பேர் வந்து முக்கியம். நமக்கு அதுக்கோசம் பண்றது போயிடுறா. சேல்ஸ் இரண்டாவது பட்சம். ஃபர்ஸ்ட் நேம் முக்கியம். நம்ம நேம் பிளஸ் குவாலிட்டி எல்லாருக்கும் தெரியணும். தெரியுது இப்ப. கண்டிப்பா கோல்டன் ரெட்ரீவர் வாங்க நம்ம ஃபார்முக்கு வரணும். நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்றாங்க. கோல்டன் பெட்ஸ்னா எல்லாருக்குமே தெரியுது. கண்டிப்பா. அதனால குவாலிட்டி கம்பல்சரி முக்கியம். நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு நம்ம குவாலிட்டி நம்ம அதிகமா பிரைஸ் சொல்றோம்னு நினைக்காதீங்க. ரொம்ப பிரைஸே நம்ம இன்னும் பேசல. பிரைஸ் எவ்வளவுன்னு அப்படியே சொல்லிருங்க ப்ரோ. பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல் வந்து 16,000, ஃபீமேல் 14,000 சொல்றோம். அது நம்ம ஃபிளாட் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லிருந்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் காட்டினா 1000 ரூபீஸ் நான் கம்மி பண்ணி தரேன். 1000 ரூபீஸ் கம்மி பண்ணா ரெண்டுலயுமே பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே 1000 ரூபீஸ் கம்மி பண்ணிடுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம். சூப்பர்.
ஓ எங்கனாலும் பண்ணி எங்க தருவீங்க வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. சேஃப் அண்ட் டெலிவரி. ஓகே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியா வரும். எப்படி ப்ரோ டிரான்ஸ்போர்ட்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காட்டினா பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு எப்படி ப்ரோ நீங்க பப்பியை காட்டுவீங்க? நீங்க வீடியோ கால்ல காட்டுவீங்க. நம்ம வீடியோ குவாலிட்டியா தான் பிரதர் நம்ம அனுப்புறது. அந்த வீடியோல உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, அப்படினா வீடியோ கால்ல வரலாம். ஓகே சூப்பர். நம்ம வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணி எடுத்து போய் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிடுவீங்க. நீங்க கேரண்டி அதுக்கு 100% நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது. சூப்பர் ப்ரோ. அப்ப வந்து நம்ம அப்படியே பப்பியுமே பாத்துருவோமா? கண்டிப்பா ப்ரோ. சோ गाइस இது ஒண்ணா கையில வச்சுக்க டெடி பேர்லாம் இல்ல गाइस, ஒரிஜினலான கோல்டன் ரெட்ரைவர் பப்பீஸ். இதெல்லாம் ஃபாதர் வந்து ஹிட்டாச்சி. மதர் வந்து மதர் ஜெசின் ஒரு ஃபீமேல் ப்ரோ. ஜெசின் சொல்லிட்டு நம்ம மேல பார்த்ததுலயே. ஆமா அது மேல பார்த்தது. சூப்பர் சூப்பர். நல்லா கொலு கொலுன்னு சூப்பரா இருக்காங்க ப்ரோ. ரெண்டு பேட்ச் பாருங்க गाइस, குவாலிட்டி எல்லாம் பாருங்க गाइस. இது வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ் ஆகுது. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா 36 நாள் வராங்க. 36 நாள் ஆகுது. எதுல ப்ரோ நீங்க குடுப்பீங்க? இப்ப இந்த பேட்ச் கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த பேட்ச்ல இது வந்து இன்னொரு 6 டேஸ் ஆகும். 6 டேஸ் ஆகும். அது வரைக்கும் மம்மி ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம கிட்ட இருக்குது. இன்னொரு ஃபார்ம்ல இருக்குது. அது இன்னொரு 2 வீக்ல ரெடி ஆயிடும். ஓகே 2 வீக் 1 வீக்ல ரெடி ஆயிடும். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம பப்பியை க்ரூம் பண்ணனும் இல்ல பப்பிக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்றது டீடைலா சொல்லுவீங்க பிரதர். பப்பியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரதர். நீங்க ஒரு பப்பி பார்த்தோம்னா ஆக்டிவா இருக்கணும். பப்பி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஆக்டிவா இருக்கணும். ஃபீடிங் நல்லா எடுத்தா செக் பண்ணணும் பப்பி பாத்தீங்கன்னா. ஓகே. நல்லா ஃபீடிங் எடுத்தா மோஷன் நல்லா போதா பார்க்கணும். ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான பப்பி அப்படின்னா அந்த ஃபர் growth இருக்கணும். தூக்குனா ஃபர் இருக்கணும் நல்லா. ஓகே. ஓ அப்படி இது பண்ணி பார்த்தா பின்னாடி இருந்து வைப் பண்ணி பார்த்தா ஃபுல் ஃபர் இருக்கணும். ஃபர் வரணும். உங்களுக்கு பப்பி பார்த்தாவே தெரியும், ஃபேஸ் பார்த்தாவே. ஓகே. நல்லா பஞ்சா இருக்கும். உங்களுக்கு வளர்ந்தா ரொம்ப சூப்பரா வரும் அந்த குட்டிங்கலாம். கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது. இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த yellow கலர். ஓகே. இது வந்து பெடிகிரி பிச்சஸ் கலர் சொல்லுவாங்க. ஓ அந்த பெடிகிரி பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கலர்ஸ்ல வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகே சூப்பர். பிச்சஸ் கலர் சொல்லுவாங்க. பிளாண்டே இருக்கானே ப்ரோ ஆக்டிவா. நல்ல ஆக்டிவான பப்பீஸ். இப்போ மொத்தம் வந்து 7 பப்பி இருந்தது. நேத்து தான் சோல்ட் ஆயிடுச்சு. ஓகே. நேத்து ஒரே லாட் எடுத்துறாங்களா ப்ரோ எல்லாமே? இல்ல மொத்தம் 3 கஸ்டமர். ஓகே சூப்பர் சூப்பர். பேரு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு ஒரு பப்பி ஒரு நேத்து ஒரு வெளியூருக்கு ஒரு பப்பி. இப்போதைக்கு 3 அவைலபிளா இருக்கு. சோ गाइस இப்போதைக்கு 3 அவைலபிளா இருக்கு. நான் கையில வச்சிருக்கிறது இந்த ரெண்டு. இது இல்லாம இன்னைக்கு வராங்க. இது எடுக்கிறதுக்கு வராங்க. ஓ இது எப்படி ப்ரோ இது பர்టిక్యులரா இது சொல்றீங்க? அது அவங்க அது புக் பண்ணாங்க வீடியோல. ஓ பார்த்தா டிஃபரன்ஸ்லாம் தெரியும். சூப்பர். இது இல்லாம சப்போஸ் காலி ஆயிடுச்சுனாலுமே நீங்க எடுத்துறீங்க. நெக்ஸ்ட் பேட்ச் காலி எடுத்துலாம் இல்ல. நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பேட்ச். ஓ நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பேட்ச் இருக்கு. ஓகே சூப்பர். நம்ம கிட்ட எப்பவுமே கோல்டன் ரெட்ரைவர் பப்பீஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட. உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே. பார்த்தாவே தெரியும். நம்ம வந்து 1 இயர் கொண்டே தான் ப்ரோ. இதுக்குலாம் ஃபுட் ப்ரோ டாக் வந்து ஃபீட் பண்ற வரைக்கும் ஓகே. அதுக்கு அப்புறம் பிரதர் இப்ப மதர் மில்க் ஸ்டாப் ஆயிடுச்சு பிரதர். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாருங்க கையில தூக்க முடியல. அதான் கடிறாங்க பாருங்க வந்து பிடிக்க முடியல. மதர் மில்க் ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த பப்பிக்குலாம். இதுக்கு மதர் மில்க் கொடுத்து தான் இருக்கிறேன். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட் கர்ட் ரைஸ் சாப்பிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அது எப்படி தரணும் நான் பப்பி வாங்காம கஸ்டமர் சொல்லுவாரு. சூப்பர். நம்ம பப்பிக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோ. ஓகே. எனக்கு எல்லாமே நான் பழக பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வேக்சின்லாம் போடிங்களா ப்ரோ? வேக்சின் வந்து இது டேஸ் ஆகுது போடுறது. ஓகே. இது ரெண்டு எல்லாத்தையுமே போடுறோம். போட்டு தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு தான் டிவார்மிங். ஓகே டிவார்மிங் பண்ணிட்டீங்க. நான் வேக்சின் மட்டும் போடணும். ஆனா போட்டு தான் கொடுப்பீங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க. சூப்பர். டிபி போட்டு தரலாம். பூஸ்ட் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகே பூஸ்ட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். சோ गाइस நான் பிரைஸ் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். மேல் வந்துட்டு உங்களுக்கு 16000 சேல் பண்றாங்க. அண்ட் ஃபீமேல் வந்து 14000 சேல் பண்றாங்க. இது இல்லாம நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஃபிளாட்டா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருவாங்க. சூப்பர் ப்ரோ. வேற எதுவும் டீடைல்ஸ் நீங்க சொல்லணும்னா அப்படியே சொல்லிருங்க. வேற எதுவும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி. நம்ம டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் பண்றோம். நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8072431340. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டுறேன் गाइस. நீங்க பிரதரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சோ வீடியோ முடிச்சுக்கலாமா? தேங்க்ஸ் ப்ரோ. பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா பிரதர். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சு. எனக்கு இந்த வீடியோ நல்லா பிளேஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். நீங்களுமே இங்கே வந்து ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டாக் பிடிச்சிருக்கோ அந்த பப்பீஸ் நீங்கள் பிரதர் கிட்ட பேசி எடுத்துட்டு போயிருங்க. பிரதருமே நல்லா நாலேஜாக இருக்காங்க. உங்களுக்கு யாரும் கோல்டன் ரெட்ரைவர்ஸ் பப்பீஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மிதுன் ஸ்மைல் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி வேற ஏதாவது இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.